தமிழ்நாட்டில் 2024 உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்துச்சு. அதில் 2024-25 ஆண்டுக்கான அந்நிய முதலீடு எவ்வளவு தெரியுமா? 6.64 லட்சம் கோடி. இது மூலமா 15 லட்சத்துக்கும் மேல வேலைவாய்ப்பு கிடைக்க போறதா சொல்லப்பட்டு. அது மட்டும் இல்லாம கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாடை நோக்கி வரக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 5000 கோடியிலிருந்து 20,000 கோடியா அதிகரிச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு முதலீடுகளை கொண்டு வர்ற பெருநிறுவனங்கள் தங்களுடைய லாப கணக்குகளை பொதுவெளியில விடுறதில்லை. அப்படி இருக்க இவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கான முக்கிய மூலதனம் இவங்க கொண்டுட்டு வர்ற நிதி மட்டும் இல்லை, தொழிலாளர்களுடைய உழைப்பு. ஒரு பக்கம் முதலீடுகள் வந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தொழிலாளருடைய போராட்டம் அதிகரிச்சிருக்கு. கடந்த 5 வருஷத்துல ஃபாக்ஸ்கான், ஹோண்டா, ரெனால்ட் அப்புறம் எம்ஆர்எஃப் மாதிரியான பெரு நிறுவனங்களோட தொழிலாளர்கள் அந்த நிறுவனத்துக்கு எதிராக தங்களோட உரிமைகளை கேட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான போராட்டம் சாம்சங் தொழிலாளர் போராட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்தத்தில் அமைஞ்சிருக்கிற சாம்சங் தொழிற்சாலை 2007 வருஷத்துல தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 3000 தொழிலாளர்களை வச்சு ஏசி, டிவி, வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜரேட்டர், கம்ப்ரஸர்கள்னு பிரம்மாண்டமான உற்பத்தியை கொடுத்துட்டு இருக்கு. இது மாதிரி உலகம் முழுக்க 78 நாடுகள்ல சாம்சங்குடைய கிளை விரிஞ்சிருக்கு. குறைவான கூலி கொடுத்து அதிகமான லாபத்தை எடுப்பது என்பதுதான் அவங்களுடைய கான்செப்ட். அதுக்கு தான் அவங்க தெற்கு உலக நாடுகளை அவங்க தேர்வு பண்ணியிருக்காங்க. அமைப்பு ரீதியாக பலகீனமாக இருக்கக்கூடிய நாடுகளை தேர்வு பண்ணுறாங்க. அவங்க நாடுகளில் கொடுத்து உற்பத்தி பண்ணுற அதே பொருளை இங்கே 9 மடங்கு குறைவாக கொடுத்து உற்பத்தி பண்ணுறாங்க. இந்தியாவில் சாம்சங் நிறுவனத்துடைய வருடாந்திர வருவாயில் 1/3 பங்கு, அதாவது 3000 கோடி இந்த தொழிற்சாலையிலிருந்து மட்டுமே கிடைக்குது. ஆனால் இந்த பிரம்மாண்டமான உற்பத்திக்கு பின்னால தொழிலாளர்களுடைய உழைப்பும் உரிமையும் மறைஞ்சு போச்சு. முதலாளிங்களுக்கு நாங்கள் உழைத்து கொடுக்குறோம், உற்பத்தியே அதிகமாக கொடுக்குறோம், எங்களுக்கு தேவையான விலைவாசிக்கேற்ற ஊதிய உயர்வு நீங்கள் கொடுங்கன்னு தான் கேட்குறோம். நீங்கள் உங்களை ஃப்ரிட்ஜ் ரேட்டு ஏற்றுனே போகிறீங்க, விலைவாசி உயர்ந்துனே போகுது. அப்போ எங்கள் ஊதிய உயர்வு மட்டும் ஏன் ஏறவில்லை? 12 ஹவர்ஸ் ஒர்க்கிங் போயிட்டு இருந்தது. மார்னிங் 8 மணிக்கு வந்தோன்னா அதோட நைட்டு 8 மணிக்கு தான் வெளியே போக முடியும். காலையில் என் பசங்க தூங்கிட்டு இருக்காங்க, நான் வேலைக்கு வந்துடுறேன். திரும்பவும் ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பசங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. எதுக்கு இவனுக்கு 20,000 30,000 சம்பளம் கொடுக்கணும்? ஒரு 12th படிச்ச எம்பளம் இவ்வளோ சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்றது அவங்க மைண்ட் செட்டுக்கு போயிடுச்சு. அவங்கள அதிகமாக பாதிச்சது என்னன்னாக்கா, ஒரே கேரக்டர் உள்ளவங்களுக்கு ஒரு சம்பளம், இன்னொரு கேரக்டர் உள்ளவருக்கு அவர் 20,000 30,000 குறைவான சம்பளம். நான் ஒர்க் பண்ணுறேன், அதே ஒர்க்கு தான் என் கூட இருக்கணும் பண்ணுறான். எந்த கான்செப்டில் ஏபி பிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆப்ரேட்டர் ஆகட்டும் டெக்னீஷியன் ஆகட்டும் உங்களுக்கு அதை பற்றி பேசவே தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி எங்களை ரொம்ப ஒதுக்குனாங்க. கம்பெனிக்குள்ளே இவங்க வேலை முறை நின்றுக்கிட்டே தான் இருக்க முடியும், ஸ்டாண்டிங் தான். இப்போ ஒரு ஒர்க்கர் காலையில் 6 மணிக்கு வந்தாருன்னா இரவு 7 மணி வரையிலும் நின்றுக்கிட்டே இருக்கணுங்கிறது கற்பனை செய்ய முடியாத அது ஒரு மனித வலி, மன வலி அது. ஸோ இதெல்லாம் நாங்கள் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சங்கமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மரியாதை கிடைக்கும். ஊதியமாகட்டும் இதர சலுகைகள் ஆகட்டும் எது வந்தாலும் ஒரு சங்கத்து மூலியமாக தான் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நாங்கள் சங்கத்துக்கிட்ட வந்தோம். மொத்த தொழிலாளர்களில் சரிபாதிக்கும் மேலான தொழிலாளர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலே இதே தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க. இவ்வளவு நாளாக உழைச்சி கொடுத்துட்டு இருக்கிற தொழிலாளர்களுக்கு ஒரு நிம்மதியான பணிச்சூழலை கூட சாம்சங் நிறுவனத்தால் கொடுக்க முடியல. அதனால் தொழிலாளர்கள் உரிமையை கேட்டு ஆலைக்கு வெளியே வந்தாங்க. யாரும் போய் கூட்டத்திலே கேட்டுகளிலே போய் நின்று வாருங்கள் என்று அழைத்தால் அப்படியெல்லாம் எங்கும் தொழிற்சங்கம் அமையாது. தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கம் வேண்டும், இல்லாவிட்டால் நமக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற உணர்வு எப்போது வருகிறதோ அப்போது தான் தொழிற்சங்கம் அமையும். உழைக்கிறவங்களுக்காக நேர்மையாக போராடக்கூடியவங்க யார் அப்படின்ற இதில் மீடியா நிறைய யூடியூப்லாம் நாங்கள் சர்ச் பண்ணோம். தெரிஞ்சவங்க மூலிமா விசாரிக்க ஆரம்பித்தோம். விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கம் CITU இவங்க பார்த்தீங்கன்னா நேர்மையாக தொழிலாளர்களுக்காகவும் ஒவ்வொரு விஷயத்துலேயே குரல் கொடுக்குறவங்க அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. 10-11 தேதிகளில் 2 பேர் என்கிட்ட வந்தாங்க. சாம்சங் சொல்கிற போது சாம்சனை பற்றி எனக்கு ஒரு கற்பனை ஓடிட்டு இருந்தது. சரி, அதனால் அவங்ககிட்ட நான் அதெல்லாம் சொன்னோன்னா முதலே பயந்துருவாங்கன்றதுனால அதெல்லாம் சொல்லலை. தொழிற்சங்கம் அமைக்கிறது நீங்கள் ரெடியான்னு சொல்லி கேட்டாங்க. எங்கள் இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தொழிற்சங்கம் அமைச்சாதான் அது முடியும்னா நாங்கள் அமைக்கிறது ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். சரி, சங்கம் அமைக்கிறோம்,
ஃபேஸ் பண்ணலாம். 2024 ஜூன் 16ஆம் தேதி சாம்சங் தொழிலாளர்கள் சிஐடியோட இணைஞ்சு அவங்களோட முதல் பேரவை கூட்டத்தை நடத்துறாங்க. இதுதான் சாம்சங் தொழிலாளர்கள் ஒன்றிணைஞ்சு நடத்தின முதல் கூட்டம். அன்னைய தினம் தான் வந்து சவுத் கொரியாவில் வந்து சாம்சங் யூனியனுடைய ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் ஆகுது. சரி, இதே பொருளாதார கோரிக்கை கூட்டு பேர உரிமைக்காக தான். நம்மை போலவே போராட்டம் நடத்துகிற அந்த ஸ்ட்ரைக்கை முதல்ல ஆதரிக்கிறோம் நம்ம அப்படிங்கிற ஒரு உலகளாவிய அந்த போராட்டத்துக்கு வேலைநிறுத்தத்தை ஆதரித்தது தான் அந்த பேரவை கூட்டத்தின் முதல் தீர்மானமாக. அது மிகுந்த கரவழியோடு அந்த தொழிலாளிகள் ஆதரவு தெரிவித்தார்கள். இந்த செய்தி அவங்களுக்கும் போச்சு அடுத்த நாள். இப்படி சங்கம் அமைக்கிற போது வழக்கமாக நாங்கள் என்ன பண்ணோம்னா, சங்கம் அமைச்சிட்டோம்னாக்கா எப்படியும் செய்தி போயிடும், அடுத்த நடவடிக்கை மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சிடுவோம், கேம் ஸ்டார்டிங். தொழிற்சங்கம் அமைச்சது நிறுவனத்துக்கு தெரிஞ்ச பிறகு எந்தெந்த வகையில் இதை தடுக்கலாம்ங்கிற முயற்சியில தொழிற்சாலை நிர்வாகம் இறங்கிருச்சு. தொழிலாளிகளும் அதை சந்திக்க துணிஞ்சிட்டாங்க. நாங்கள் சங்கம் அமைச்ச உடனே ஃபேக்ட்ரியில் நீங்கள் எல்லாரும் மெம்பரா அப்படின்னு அவன் கேள்வி கேட்குறான். இல்லை பெரும்பகுதி ஆகிட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. கிடையாது, ஒரு 200 பேர் தான் சேர்ந்துக்கிறாங்க, இவங்க நம்பி போவாதுன்னு தொழிலாளிகிட்ட பிரச்சாரம் பண்ணி நேர்கிறான். ஃபார்ம் ஆனது யாருக்கு வந்து யார் ஆனாங்கன்னு அவங்களுக்குள்ள வந்து ஒரு நம்பிக்கை வரல. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, சனிக்கிழமை அன்றைக்கி வாரத்தில் ஒரு நாள் கலர் ட்ரெஸ் போடலான்னு ஒரு நாள் கிடைக்குது. அப்போ நம்ம வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுறது, நம்மகிட்ட சேர்ந்தவங்க எவ்வளோ பேருங்கிறத எல்லாருக்கும் தெரியணும், மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியணும். என்ன பண்ணலாமான்னு அவங்களை கூப்பிட்டு கேட்டபோது அவங்க கொடுத்த யோசனை, நான் கொடுத்த யோசனை கிடையாது இது. தோழர், நாங்கள் எல்லாம் வந்து ரெட் பனியன் போட்டு வரோம் தோழர். நாங்கள் இது புதுசாக இருக்குது ரெட் பனியன். ரெட்டு தான் தோழர், சிவப்பு தான் தோழர் எதிர்ப்பினுடைய அடையாளம், தொழிலாளிகளுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னபோது உண்மையிலேயே எனக்கு வந்து அந்த ஒர்க்கர் வந்து பாருங்கள், நம்ம சொல்கிறோம் இடதுசாரி பின்னாடி இளைஞர்கள் பெருசாக கிடையாது, பட் அது தப்பான அசஸ்மெண்ட்டு நான் பல நேரங்களில் தொடர்ந்து சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். இளைஞர்களை நாம் தவறாக கணிக்கிறோம். தொடர்ந்து அந்த சனிக்கிழமை வந்தது. ஃபேக்ட்ரி முழுவதும் அந்த ஒரு அவங்ககிட்ட இருக்கிற ஒரு 100-150 பேரை தவிர மீதி ஒரு 1000-லேருந்து 1500 பேர் ரெட்டாகவே இருக்குது. சாம்சனே கோடி கைகள் கால்கள் மூலம் உலகை செதுக்கிய வர்க்கம் நாம் கண்ணெதிரே வீழ்ந்திட விடுவோமா? கொரியன் என்ன நினைச்சான்னா, நான் எது நினைக்கக்கூடாது, அவன் சொன்ன வார்த்தை, நாங்கள் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ உலகத்தில் அது இங்கே நடந்துருச்சு அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னான். சாம்சங் தொழிலாளர்கள் ஒன்று கூட ஆரம்பிச்ச உடனேயே ஒவ்வொரு தொழிலாளிக்குள்ள இருந்த சித்தாந்த சிந்தனைகள் வெளிப்பட ஆரம்பிச்சது. ஆனா தொழிலாளியோட இந்த எதிர்நிலைக்கு காரணம் சங்கம்னா இன்னொரு முக்கிய காரணம் சாம்சங் தான், அந்த அடக்குமுறை தான். முதலாளிங்கிற அந்த குரூரத்தை வந்து எப்படிங்கிறத அவன் கண் முன்னாடி அவன் நடந்துக்கினான். அதுக்கு எதிர்நிலைக்கு அவன் போயிட்டான். அடுத்தது சங்கப்பதிவு. சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம்ங்கிற பேர்ல ஒரு தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய தொழிலாளர் பதிவாளருக்கு ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. ஆனா அரசாங்கம் சங்கப்பதிவு வழங்கல. சங்க அங்கீகாரம் கேட்டு இந்த சாம்சங்கில் போராட்டம் நடத்தப்படலை, சங்க பதிவு கேட்டே இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினாங்க. சங்க பதிவை யார் செய்யணும்? ஒரு அரசாங்கம் செய்யணும். அரசாங்கம்னா யார் செய்யணும்? தொழிலாளர் நலத்துறை செய்யணும். தொழிலாளர் நலத்துறைனா பதிவாளர் என்கிற அதிகாரி இருக்கிறார். சட்டம் தெளிவாக சொல்லுது, ஒரு சங்கம் இருக்குது, உறுப்பினர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க, தொழிலாளர்களுக்கான கோரிக்கைக்காக ஒரு சங்கம் வைக்கிறாங்கன்னா நீங்கள் பதிவு செஞ்சுருக்கணும். ஆனால் இங்கே பதிவு செய்யப்படலை. அரசு கொடுக்கல, முதலாளிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அரசே கொடுக்கல அப்படிங்கிறது தான் எனக்கெல்லாம் இருக்கிற வருத்தம். ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் அப்படிங்கிறத தான் அரசியல் சட்டம் 19(1)(c)யும் ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1927 சொல்லுது. ஆனால் இங்கே அரசு அதிகாரிகள் வேற ஒன்று சொன்னாங்க. நீங்கள் நீதிமன்றத்தில் சென்று ஏன் இந்த பதிவை கேட்கக்கூடாது என்று அவர்களே கேட்கிறார். நீதிமன்றத்தில் சென்று நீதிமன்ற உத்தரவு வந்து நீதிமன்ற உத்தரவுப்படி செய்துவிட்டேன் என்று சொன்னால் என் வேலைக்கு ஆபத்தில்லை என்று கருதுகிற அச்ச நிலையிலிருந்து அதிகாரிகள் வந்து அதை பார்க்கிறார். இந்த பதிவு செய்வது என்கிற சாதாரண சட்ட விஷயத்தையே இந்த தொழிற்சங்கத்தை பொறுத்தவரையில் அரசு தாமதப்படுத்தியது, முடிந்தால் பதிவு செய்யாமலே விட்டுவிட வேண்டும் என்று கருதியது. எல்லா போராட்டமும் பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் தான். அந்த குரல் இந்த போராட்டத்தில் நசுக்கப்பட்டுச்சு. ஒரு பக்கம் உற்பத்தியை கூடுதலாக்குவதன் மூலம் அச்சுறுத்துறாங்க, குடும்பங்களை மிரட்டத்தின் மூலம் அச்சுறுத்துறாங்க, 1-to-1 கவுன்சிலிங் பண்ணுறது மூலம் தினசரி அச்சுறுத்துறாங்க, லீகலாக மோதுறதுக்கான இன்னொரு பக்கம் தயாரிப்பின் நிர்வாகம் செய்யுது. இதெல்லாம் தாண்டி இவங்க பயப்பட மாட்டாங்கன்னு தெரிஞ்சாங்க, பணம் கொடுத்து பேச முடியுமான்னு அதையும் ஒரு சோர்ஸ் வந்து அவங்க வந்து செக் பண்ணுறாங்க லீடரை. அப்போ ஒரே வழியில் என்ன, ஃபேக்ட்ரியில் வேலைக்கு வந்தால் தகராறாகும், மண்டையை உடச்சிடுவோம் அப்படின்னு ஒருமையில் கூப்பிட்டு சண்டைக்கு கூப்பிட்றாங்க அவங்க. 20க்கும் மேற்பட்ட பேச்சுவார்த்தை லேபர் டிபார்ட்மெண்ட்டில் நடக்குது. நாங்கள் போராட்டம்லாம் ஒன்றும் அறிவிக்கலை, ஸ்ட்ரைக் நோட்டீஸ் பெண்டிங்காக இருக்குது. பேச்சுவார்த்தையிலே முடிவுக்கு வரணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்தால் 3 லட்சம் கொடுப்போம், நாங்கள் அங்கேருந்து இங்கே வரலன்னா உங்களை இடமாற்றம் பண்ணுவோம் என்று தனித்தனியாக தொழிலாளிகளை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. நாம் உள்ளே இருப்பதை விட வெளியே இருப்பது தான் பாதுகாப்பு, ஆகவே தோழர்களே வேலை நிறுத்தம் வெளியே வாருங்கள் என்று
ஜன்னல் பாடியில் நாங்கள் அறிவுகோள் விடுத்தோம், தொழிலாளி கரெக்டு தான், நாங்கள் வெளியே வந்து விடுகிறோம், பார்க்கலாம் 2ல் 1 என்று வெளியே வந்தார். அப்படித்தான் அந்த வேலை நிறுத்தம் வெடித்தது. ஊழியர்களோட போராட்டத்தை பார்த்த சாம்சங் அதை எதிர்கொள்ள திட்டத்தை வகுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடத்தியும் இன்னொரு பக்கம் தொழிலாளர்களுக்கு சலுகைகள் கொடுக்கறதா அறிவிச்சாங்க. கண்டினியூஸாக 1 வீக் 1 மந்த்லாம் வரீங்க அப்படின்னா 5000 வந்து உங்களுக்கு சேலரியில் ஆட் ஆகிடும், நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்குக்கு போகக்கூடாது, அப்படி மீறி போனீங்கன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம். எங்கள் பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதலில் இருந்தாங்க. நாங்கள் இப்போ ஸ்ட்ரைக்குக்கு போகிறோன்னு சொன்னோடனே நீ 5000 கொடுக்குற, ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் இன்க்ரிமெண்ட்டு கேட்கும் போது ஏன் கொடுக்கல? உறுதியாக இருந்ததுக்கான ரீசனே அதுதான். இவங்க சலுகைகள் கொடுக்க எங்களுக்கு தான் ஊக்கமாச்சு. அதுக்கப்புறம் சாம்சங் நிர்வாகம் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, தொழிலாளர் போராட்டத்தை முளையிலேயே அழிச்சிடணும்னோ, எந்த சூழ்நிலையிலையும் சங்க நிர்வாகிகளோடையும் சங்க தலைவர்களோடையும் சரிசமமாக உட்காந்து பேச்சுவார்த்தைக்கோ ஊதிய உடன்பாட்டுக்கோ போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் தொழிலாளர் போராட்டம் அடுத்த நிலைக்கு போகுது. வேணாயா, நாங்கள் ரொம்ப ரொம்ப சின்னவங்க, நாங்கள் சாதாரணமான சங்கம், எங்கிட்டலாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். நீ கேட்டீங்களா? வயசானவர் வந்து ஏதோ பேசிக்கிறாரு, வயசானவர் அழுக்கு வெஸ்டி, இதெல்லாம் இவங்க பயன்படுத்தின வார்த்தை, அது ஒன்றும் இருக்கிட்ட பரவாயில்ல. ஆனால் இந்த சாதாரணமான மொழியினாலே சாம்சன் தாங்க முடியவில்லை. சாம்சனை வந்து வெறும் கேஸின் மூலமாக மட்டும் கேஸ் பண்ண முடியாது. அவனுடைய உற்பத்தியில் கை வைக்காம அவன் அடங்க மாட்டான். பட் அதுக்கு முன்னாடி நான் நடத்த போகிற அல்லது நாங்கள் நடத்த போகிற அந்த ஸ்ட்ரைக்கு சட்டவிரோத ஸ்ட்ரைக்குன்னு எந்த இடத்துலையும் அவன் போய் ரெக்கார்டாக ஒரு ஆர்டரை வாங்கக்கூடாது. அவன் ஸ்டே கொடுக்கறதுக்கான ஸ்கோப் என்ன அப்படின்னா, கன்சிடரேஷன் பெண்டிங் இருக்குது, இவன் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஸ்டே கொடுக்கறதுக்கு அவங்க எதிர்பார்க்குற ஒரு சட்ட ரீதியான ஒரு முரண். அவன் இதில் என்ன பண்ணுறேன்னா, கன்சிலேஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் லேபருக்கே போல. நாங்கள் எல்லாருமே வந்து பசங்களை ஸ்ட்ராங் பண்ணோம். அவங்கக்கிட்ட எவ்வளோ பைசா சேர்த்து வைக்க முடியுமோ இப்போத்துலேருந்து சேர்த்து வச்சுக்கோங்க, தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க, முழுமையாக நம்ம செயல் பண்ணோன்னா நம்ம மணி வைஸாக நம்ம எந்த விஷயத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருந்தோம். அதுக்கடுத்து பெரிய இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணுறதுக்குள்ள பட்ட பாடு, ஒரு 1000 பேர் உட்காரணும்னா எவ்வளோ பெரிய இடம் தேவை, இந்த இடம் யார் தருவான் அப்படின்னு நாங்கள் எதிர்க்க வந்து பிளஸ்டானிக்கின் ஒரு பக்கத்தில் எதிர் கம்பெனி, அது பக்கத்தில் ஒரு பெரிய ஏரியா இருக்குது. அங்கே போய் கேட்டால் அது எங்களுக்கு முன்னாடியே இந்த இடத்த யாருக்கும் தரக்கூடியாதுன்னு சாம்சன் வந்து பிளஸ்டானிக்கோட கைட் பண்ணிட்டாங்க. சரி, சுங்கா சத்திரத்துலேருந்து சில பைபாஸில் ஏரியா எங்கள் தொழிலாளி சொந்தமான இடத்துல போய் பார்த்தா அந்த பஞ்சாயத்து தலைவர்களை கூப்பிட்டு இடம் தரக்கூடாதுன்னுட்டாங்க. அப்புறம் நாங்களாக குத்து மதிப்பாக வந்து ஒரு இடத்த பார்த்தபோது அது ஒரு வக்கீல்னு சொன்னால் அந்த வக்கீல்கிட்ட கேட்டோம், வழக்கறிஞர் மோகன்தாஸ். சரி, நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்னால அது பொதுவாக போலீஸெல்லாம் எதிர்த்து வழக்காடுங்கிற முறையில் அவருக்கு இந்த சமூக நீதி மீதெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அவர் வந்து தொழிற்சங்க இயக்கத்துக்கு, அதுவும் செங்கொடி இயக்கத்தை முன்னால் இவங்க போகிறீங்கிற போது நான் செய்கிறேன்னு முன் வந்தார். நான் போனதுக்கான மெயின் ரீசன், இந்த இடத்த கொடுத்தா அவங்க போராட்டத்துக்கு ஒரு நல்லது கிடைக்கும். ஒரு கம்பெனிலேருந்து எத்தனை மீட்டரில் போராடலாம் அப்படின்றது நியாயமான சட்ட விதிகள் இருந்தோம், அதனையும் மறுத்தாங்க. அப்போ இருக்கும்போது எனக்கான ஒரு சின்ன இடம் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் போராடிக்கிங்க, உங்கள் போராட்டம் நியாயமாக இருந்தால் அதில் முழுசாக நான் நிற்பேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அதில் நின்று நசுக்கப்படுற தொழிலாளருக்கான நியாயம் முழுசாக கிடைக்கணும். அந்த நியாயத்துக்காக நானும் கூட என்னால் முடிஞ்ச உதவியே, இந்த ராமருக்கு உதவின அணில் போல் நான் போய் நின்னேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அரசாங்கம் தொழிலாளர் போராட்டத்துக்கான எல்லா வழியையும் அடைச்சாலும் சமூகம் ஏதோ ஒரு வகையில் உதவிட்டே இருந்துச்சு. ஆனால் அப்பவும் அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் விடாப்பிடியாக இருந்தாங்க. உங்களுடைய சாம்சங் கம்பெனியில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு போராட்டம் தெரிவிப்புக்காக பண்ணிக்கிங்க, இது நியாயமாக நேர்மையாக இந்த இடத்துல நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டு அந்த இடத்த நாங்கள் பார்த்து அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறையில் ஒரு அனுமதி வழங்குவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நாங்கள் பந்தோபஸ்தே கொடுப்போம். மற்றபடி இந்த இடம் வந்து ஒரு தனியார் சொத்து தானே, இதில் நாங்கள் இருந்தால் என்ன பிரச்சனைனா, இது சாம்சங் தொழிலாளருடைய பிரச்சனை, இதில் வேற யாராவது உள்ள போட்டாங்கன்னா வேற மாதிரி போய் இந்த விஷயம் போயிருமேங்கிற பயம் தான் எங்களுக்கு. நீங்க தான் சார் வந்து பிரச்சனை பண்றீங்க, வேற யாரும் நான் முடிவு நீ பேசலாம். போலீஸ் வந்து எங்கேயுமே அங்கே நிற்க விட மாட்டான். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த 38 நாட்களிலும் சாம்சங் தொழிலாளர்கள் 1 இன்ச்சு நிலத்தில் கூட அவங்க கால் படியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற வெறியோடு தொடர்ந்து வேட்டையாடினார்கள். இந்த போராட்டத்தை வந்து சிதைக்கிறதுக்கு வந்து போலீஸ் எடுத்த சில நடவடிக்கைகள், உதாரணமாக
ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி நாங்கள் வந்து விபத்தை உருவாக்கிட்டோம்னா அதை பண்ண முடியும்னு ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று பண்ணாங்க. இந்த போராட்டத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான சம்பவம். தொழிலாளிகள் வந்து சுங்காஸ் சத்திரத்தில் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே அங்கேருந்து இங்கே வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் வரணும்னா அங்கே வரக்கூடிய வண்டிகளில் ஏறி தான் வரணும். அப்படி தினசரி வரும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறோம், ஒரு வண்டி மட்டும் நின்று நீங்கள் வாங்க வாங்க எங்கள் வண்டி ஏறுன்னு கூப்பிட்றான். நம்ம ஆளுங்க ஃபுல்லாக ஏறுறாங்க. கரெக்டாக ஃபேக்ட்ரி ஆண்ட வர்ற போது அவனே வந்து பேலன்ஸாக ஓட்டி அப்செட் பண்ணுறான். பந்தலில் நானும் இருக்கிறேன், தோழர் ஏஎஸ் இருக்கார். இது என்ன பண்ணுறது, இப்படி தகவல் வந்த உடனே எமோஷனலாக அந்த பந்தல் ஏந்துக்குது. இதெல்லாம் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுலேருந்து நிதானித்து உணர்ச்சி வசப்படாமல் தயவு செஞ்சு எதுவுமே நடக்காது, எல்லாத்தையும் சங்கம் பார்த்துக்க, நீங்கள் அமைதியாக பந்தலில் உட்காருங்க. செலக்டிவாக ஒரு 5-6 தோழர்கள் மட்டும் நீங்கள் போங்க, என்னென்னு போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கைட் பண்ணிக்கிறோம். உடனடியாக செய்ய வேண்டிய வேலை என்னங்கிறது எங்கள் போன பிறகு சொல்லுங்கள். அங்கே போகிற போது போலீஸ் உடனடியாக வருது. போலீஸ் வந்து அவன் என்ன பண்ணுறான், நம்ம ஆளுங்களை தள்ளுறான். நம்ம ஆளுங்க நீ ஏங்க வரீங்க, நாங்கள் பார்த்துக்கணுன்னு சொல்கிறோம். நம்மளால தள்ளுறாங்க. போலீஸை தாக்க முயற்சி அப்படின்னு கேஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இந்த வழக்கை பயன்படுத்தி தான் அடுத்த நாள் கைது நடவடிக்கை போகுது. பந்தலில் பிரித்து அடித்து, பந்தலை பிரிக்கிறதுனா வெறும் பிரிக்கிறது இல்லை, புல்டோசரை வச்சு பந்தலை ஃபுல்லாக ஒடிச்சு அந்த இன்னொரு வாட்டி எடுக்கவே முடியாத அளவுக்கு அந்த பந்தல் வந்து 4 லட்சம் ரூபாய் நாங்கள் வாங்கினது. தொழிலாளிகள் ஃபுல்லாக வந்து பரவலாக கலைஞ்சி நின்ட்டாங்க. ஸ்பாட்டுக்கு வரணும்னு பார்த்தா என்னால் வர முடியல. அப்போ நான் என்ன டைரக்ஷன் பண்ணிட்டு சொன்னாங்க, ஒர்க்கர் ஏதாவது அசம்பிள் ஆகணும். ஆனால் அந்த இடத்துக்கு நான் போக முடியல. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நான் நிற்கிறாங்க, போகலாமா வேணாம், நாங்கள் போனால் வந்து ஜனம் சேர்ந்த பிறகு நான் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வெயிட் பண்ணேன். அந்த நாள் மிக முக்கியமான நாள். அன்றைய தினம் வந்து நான் இருந்த இடத்த வந்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணி சுமார் 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் என்னுடைய காரை வந்து ரவுண்ட் பண்ணிட்டாங்க. திரும்ப 2வது முறையாக கடத்தல் தான் இது. சுங்காசத்திரம் போலீஸ் ஸ்டேஷன் மாடி மேலே வச்சிட்டாங்க. தலைமை இல்லாமல் ஒரு பக்கம் நிற்கிது ஜனம், இன்னொரு பக்கத்தில் நான் இருக்கிறேன். ஏஎஸ் அப்போ தான் சென்னையிலேருந்து வராரு. நான் கைது ஆகிட்டேன்ற தகவல் கூட சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாம் என்னுடைய செல்ஃபோன் எல்லாம் எடுத்துட்டாங்க. என்னோட உடன் வந்தவர்கள் மூலமாக வந்து என்னை எங்கே வச்சுக்கிறாங்கன்னு தெரியல, ஜீப்பு மட்டும் இங்கே போச்சுன்னு தெரியும். தொழிலாளர்கள்லாம் என்ன அப்படி தலைவர்களையே வந்து கைது செஞ்சிட்டாங்களே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் எனக்கு திரும்பவும் ஃபோன் பண்ணுறாங்க, அவங்கள தொடர்பு கொள்ளவே முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனேயே வந்து நாங்கள் ரொம்ப எனக்கு உணர்வு ரீதியாக நாங்கள் வந்து உணர்வு வயப்பட்டோம். இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்டேஷனுக்கு போனோம். நான் தான் போய் கேட்குறேன், எல்லா வழக்கறிஞர்களும் இருந்தாங்க. சார் என்ன சார் பிரச்சனை, என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? என்ன சார், அவங்களாம் இருக்காங்க சார், அவங்க ஒன்றும் தலைவர்களை நாங்கள் ஒன்றும் துன்புறுத்தலை, நாங்கள் மேலே தான் வச்சுருக்கோம். சரி பார்க்குறதுக்கு அனுமதி கொடுங்க, அவர்களை பார்த்து நாங்கள் பேசணுன்னோம். அதெல்லாம் முடியாது சார், எங்கள் மேலெடுத்த உத்தரவு இருக்குது, அவர்கள் அனுமதி இல்லாமல் நாங்கள் வந்து உங்களை அனுப்ப முடியாதுங்கிறோம், இதுதான் சட்டம் சொல்லியிருக்கிறா அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். போலீஸார் எங்களை அனுமதிக்கவே இல்லை. தலைவர்களை பார்க்க விட மாட்டீங்க. உடனே நாங்கள் வந்து நீதிமன்றத்திற்கு போவோம், கட்டாயம் வாரண்ட் வாங்கிட்டு வருவோம், நீங்கள் எப்படி அனுமதிக்காமல் இருக்கிறீங்கன்னு பார்க்குறோன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். சொல்லிட்டு வந்து தான் அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணோம், உத்தரவு வாங்கினோம். அதே காவல் நிலையத்திற்கு போய் தலைவர்களை சந்தித்தோம். எல்லா தொழிலாளர்களுடைய பொருட்களையும் மீண்டும் வாங்கி கொடுத்தோம். ஒருவேளை அன்று இரவு நாங்கள் ரிமாண்ட் செய்யப்பட்டிருந்தால், நானோ ஏஎஸ்ஓ, இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு சேதாரத்தை சந்திச்சிருக்கோம். எங்களை காப்பாற்ற, எங்களை வெளியே கொண்டு வர, நம்முடைய உறுப்பினர்கள், நம்முடைய தோழர்களை வெளியே கொண்டு வர பெரும் முயற்சி எடுத்தார்கள். அது வந்து ரொம்ப போற்றத்தகுந்த ஒரு காரியத்தை நம்முடைய வழக்கறிஞர்கள், குறிப்பாக இளம் வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும், சீனியர் வழக்கறிஞர் என்ஜிஆர் பிரசாத் போன்ற வழக்கறிஞர்கள் இன்னொரு அற்புதமான காரியங்களை அவர்கள் செய்தார். தொழிலாளர்கள்ட்ட ஒரு நேர்மை இருந்தது, தொழிலாளர்களிடம் ஒரு உறுதிமிக்க போராடுகிற குணம் இருந்தது. இதை நாங்கள் நீதிமன்றத்தில் பிரதிபலிச்சமே ஒழிய நாங்கள் ஒன்றும் பெருசாக செய்யலை. ஒரு வழக்கறிஞர் சட்டப்பிரிவுகளின் கீழே மனு செய்தமே தவிர தொழிலாளர்களின் நியாயங்களை கேட்பதற்கு நீதிமன்றங்களும் இருக்கும் என்பதற்கான உதாரணமாக தான் இந்த வழக்கை வந்து நாங்கள் பார்க்குறோம். இதற்கு இடையிலே சோசியல் மீடியாவிலே இது ஒரு பெரிய சர்ச்சையாகிறது, பிரச்சனையாகிறது. ஆளும் கட்சி அவர்களுடைய சோசியல் மீடியா என்கிற அவருடைய வலுவான அந்த ஆயுதத்தை இந்த போராட்டத்திற்கு எதிராக பிரயோகித்தார்கள். பொதுமக்கள் அபிப்பிராயத்தை இந்த போராட்டத்துக்கு எதிராக திறப்ப வேண்டும், கம்யூனிஸ்டுகள் வந்து வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், இந்த போராட்டம் இப்படி நடத்துவதன் மூலமாக மேற்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் வருவது கெட்டுப்போகும், இது தமிழ்நாட்டுக்கு நல்லதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு பெரிய இதை உண்டாக்கினார்கள்.
இன்னொரு பக்கம் தனிநபர்கள், பொருளாதார நிபுணர்கள், சட்ட நிபுணர்கள், முன்னாள் நீதிபதிகள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த கருத்துக்களுக்கு எதிராக மிக வலுவாக வினையாற்றினார்கள் சோசியல் மீடியாவில். ஒரு முதலாளி முதலீடு செய்கிறது தனக்கு லாபம் வேணும் தான் முதலீடு செய்கிறான். அவனுக்கு ஒரு பைசா லாபம் வரலைன்னா அந்த கம்பெனி மூட போகிறான். நிறுவனம் லாபம் சம்பாதிக்கிறதும் நஷ்டம் சம்பாதிக்கிறதும் வந்து தான் அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது முதலீடு வருது. ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் மூடிட்டாங்க. அப்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து அந்த வண்டலூரில் ஒரே ஃபேக்ட்ரி, அப்போ 3 ஃபேக்ட்ரி இருந்தது. பெங்காலில் அம்பாசிடர், பாம்பேயில் ஃபியட்டு, இங்கே ஸ்டாண்டர்டு. இந்தியாவில் இருக்கிற 3 கார் ஃபேக்ட்ரியில் ஒன்று மூடியாச்சு. ஆனால் ஒரே ஒரு ஃபேக்ட்ரி மூணு அந்த செங்கல்பட்டு இன்றைக்கி 3 மாவட்டமாக இருக்குது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. அந்த 3 மாவட்டத்தில் சேர்த்து இன்றைக்கி எத்தனை கார் ஃபேக்ட்ரி இருக்குன்னா 11 கார் ஃபேக்ட்ரி இருக்குது. ஒரு கார் ஃபேக்ட்ரி மூடிச்சு, அதுக்கு நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அதே மாவட்டத்தில் 11 கார் ஃபேக்ட்ரி இப்படி வந்தது. தொழிலாளி போராட்டம் தான் ஒரு கம்பெனியை மூடுறதுக்கு காரணம்னு சொல்கிறது ஒரு பொய், பச்சை பொய். நஷ்டம் வரும்னா மூடுவாங்க. இதெல்லாம் நடக்கிற போது தான் சரி இது பேசாமல் வழியில்லை என்கிற நெருக்கடி அரசுக்கு வருகிறது. கடைசியில் அரசாங்கமும் சாம்சங் நிர்வாகமும் பேச்சுவார்த்தைக்கு உடன்படுறாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் சாம்சங் நிர்வாகம் எதையும் உறுதியாக எழுத்துப்பூர்வமாக கொடுக்கல. அதனால் தொழிலாளர்களும் தலைவர்களும் உடன்பாட்டுக்கு ஒத்துக்கல. பிறகு வேலைக்கு செல்பவர்கள் சார்பாக சில பேரை அங்கே அழைத்து வந்து அவர்கள் வழியாக சம்பள உயர்வு கொடுக்கப்பட்டதாக அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள். அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்து போடுகிறார்கள் அமைச்சர்கள் முன்னிலையில். தொழிலாளர் துறை அதிகாரிகள் அதற்கு அருகில் இருந்து வேடிக்கை பார்க்கிறார்கள். அவர்கள் அதை செய்யக்கூடாது, செய்கிறார்கள். அந்த ஒப்பந்தம் முடிந்து விட்டது என்று ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒப்பந்தம் முடிந்து விட்டது, வேலை நிறுத்தம் திரும்ப பெறப்படும் அப்படின்ட்டு அவங்க அறிவிக்கிறாங்க. வேலை நிறுத்தம் செய்கிறவனுக்கும் அந்த அறிவிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. வேலை நிறுத்தம் நடத்துகிற தொழிற்சங்கத்துக்கும் அந்த அறிவிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. கடைசியாக நாங்கள் என்ன சொன்னோம், இதை பாருங்கள், எங்களுக்கு இன்றைக்கே எங்கள் எல்லா கோரிக்கையும் ஏற்று முடியணும்னு நாங்கள் சொல்லலை. எங்கள் மனுவுக்கு ஒவ்வொரு கோரிக்கைக்கும் அவர்களுடைய பதில் என்னன்னு எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு எழுதி கொடுக்க சொல்லுங்கள். நாங்கள் ஸ்ட்ரைக்கை காலா பண்ணுறோம். வேறு வழி இல்லாமல் இரவு 9 மணிக்கு ஒத்துக்கொண்டார்கள். தென்கொரியாவில் பேசுகிறோம், பேச வேண்டும், இங்கு பேச வேண்டும், அங்கு பேச வேண்டும் என்று சொல்லி அமைச்சர்கள் கடைசியில் நீங்கள் இதை பாருங்க, இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டு போனால் அவங்க என்ன கேட்குறாங்க, பதில் தானே கேட்குறாங்க, பதில் கொடுங்க. நீங்கள் பதில் கூட கொடுக்க மாட்டேன், நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்ல வேண்டிய நெருக்கடி அவர்களுக்கு மேற்பட்டது. பிறகு கொடுத்தார்கள். அப்படி தான் அந்த போராட்டம் திரும்ப பெறப்பட்டது. பொய் வழக்குகள், கைது நடவடிக்கைகள்னு பெரும் அடக்குமுறைகளை சந்தித்த சாம்சங் தொழிலாளருடைய இந்த 37 நாள் போராட்டம் பிடிவாதமாக இருந்த நிர்வாகத்துடைய ஊதிய ஒப்பந்த உடன்பாட்டால் வெற்றி பெற்றுச்சு. தொழிற்சாலையின் பக்கம்தான் இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் அரசு நின்றது. காவல்துறையின் செயலில் பார்த்தோம், தொழிலாளர் துறையின் செயலில் பார்த்தோம், பதிவு கொடுக்க மறுப்பதில் பார்த்தோம், எல்லாத்திலையும் பார்த்தோம். முதலமைச்சர் கடைசி வரையிலும் இந்த போராட்டம் முடிஞ்சு ஊதிய ஒப்பந்தம் வருகிற வரையிலும், ஒப்பந்தம் வந்த பிறகு வாழ்த்து தெரிவித்தார். அது வரையிலும் முதலமைச்சருடைய வாய்ஸ் எதுவும் கிடையாது. துணை முதல்வர் சொன்னார், ஏங்க வெளிநாட்டிலேருந்து வர கம்பெனி எப்படிங்க சங்கத்தையெல்லாம் ஏற்றுக்குவான் அப்படின்னு பேசுகிறாரு. அது அரசியல் சட்டத்தில் இருக்குதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. இந்த மண்ணின் சட்டத்தை மதிக்காத யாரும் இங்கே வர வேண்டிய தேவை கிடையாது. எதுக்கு வரணும்? திடீர்னு நம்ம எல்லைக்குள்ள நுழைஞ்சி ஒரு 20 பேரை சுட்டால் அவன் தீவிரவாதி. நம்ம மண்ணுக்குள்ளே நுழைஞ்சி ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற அரசியல் சட்டத்தை அமுல்படுத்த மாட்டேன்னு சொன்னால் அவன் என்னவாதி? அவன் தீவிரவாதி தான், அவன் பயங்கரவாதி தான் அவன். இதுதான் முதலாளித்துவ அரசு என்பதனுடைய அடையாளம். மிக கேவலமான விஷயம். ஆனால் இன்னும் சங்கப்பதிவுக்கான போராட்டம் வெற்றி பெறலை. அது சட்ட போராட்டமாக இருந்துச்சு. இதுக்கான தீர்வா 45 நாட்களுக்குள்ள முடிவெடுக்கப்படணும்னு தொழிலாளர் நலத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. நிராகரிக்கவும் செய்யலாம், எங்களுடைய மனுவை பதிவு பண்ணியும் தரலாம். ஜனவரி மாதம் 25ஆம் தேதியோடு அந்த கெடு முடிந்த பிறகு 26 லீவு நாள்ங்கிற முறையில் 27ஆவது நாள் பதிவு பண்ணி கொடுத்தாங்க. சங்க நம்பர்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம் தான். இது கொடுக்காம தடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தடுத்து அது ஒரு ஆவேசமாக உருவாக்கி அந்த ஆவேசத்தை போராட்டமாக்கி போராட்டத்தை ஒரு வெற்றியை கொண்டாட வச்சது நிர்வாகமும் தொழிலாளர் துறையும் கொண்டாட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதனால் நிர்வாகத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம கொஞ்சம் வெடி வச்சு எல்லா தொழிலாளரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டோம். அது ஒரு ஈகோவாக எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த வாரமே உள்ளே ப்ரெஷர் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சோம் எல்லா எம்ப்ளாய்க்கும். தொழிலாளிகள் இப்போ சங்கமாக ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்களை வெளியே
அனுப்புறதுக்கு என்ன வழி? நீ இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க, ரெஃப்ரிஜிரேட்டரில் இருந்து நீங்கள் வாஷிங் மிஷினுக்கு போங்க என்று இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களால செய்ய முடியாது. செய்ய முடியாத வேலையை செய் அப்படின்னு சொல்லி நீ செய்யலைன்னு சொல்லி அவனை பண்ணுறது. சரி, ஓகே, எல்லோரும் பேசிவிட்டு நம்ம வந்து ஒரு முதலாளியை வந்து பார்ப்போம், எம்டிஏ இல்லை ஹெச்ஆர் டைரக்டர் யாராவது பார்த்துட்டு இருக்கிற பிரச்சனை வந்து சொல்லுவோம், நாமளே பிரேக் டைமில் கேட்டு வருவோம்னு சொல்லிட்டு போனோம். அந்த நேரத்தில் வந்து எம்டி வந்து பிஸியாக இருக்கார், மீட்டிங்கில் இருக்கார், ஹெச்ஆர் டைரக்டர் மீட்டிங்கில் இருக்காங்க, இப்போ வர முடியாது, ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணுங்கள், வந்து பார்த்துட்டு போயிடலான்றனால தான் நாம் வெயிட் பண்ணோம், மற்றபடி முற்றுகை ஒன்றும் இடலை. அடுத்த வாரம் வந்து 3 பேரை வந்து சஸ்பென்ஷன் பண்ணாங்க. இந்த மாதிரி 31ஆம் தேதி வந்து நீங்கள் லாபியை வந்து பிளாக் பண்ணிட்டீங்க, லாபியை பிளாக் பண்ணால மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் வந்து அது வழியாக இறங்கி போகிறவங்க வந்து சாப்பிட முடியலன்னு சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்லி என்கொயரி பண்ண உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு ஆளை மட்டும் பண்ணாங்க. மறுபடியும் நைட்டு வந்து 2 பேர் கொடுத்தாங்க. 4ஆம் தேதி நைட் ஷிஃப்ட்டு. அன்றைக்கி அந்த நைட் ஷிஃப்ட்டில் இருந்த எம்ப்ளாயி மட்டும் நாங்கள் எம்டியை பார்த்துட்டு பிரச்சனை நாங்கள் சொல்லிகிட்டே போகிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி நாம் அன்றைக்கி எல்லோரும் உட்காந்துட்டோம். ஸ்ட்ரைக் பண்ணலாம். நாங்கள் இப்போ உள்ள தொழிலாளிகள் வந்து நிறுவனத்தை அதிகாரி பார்க்க விரும்புகிறாங்க, அது முடியாதுங்கிறாங்க, உள்ளே உட்காந்துக்கிறாங்க. 16 நாள் உள்ளே உட்காந்துக்கிறாங்க. தொடர் 16 நாட்கள், அதாவது போராட்டத்தை அவங்க எதிர்கொள்கிறாங்க பாருங்கள். மாற்று துணி தரல. ஒரு ஆள் 16 நாள் மாற்று துணி தான் வந்து எப்படி இருப்பான்? குளிக்கிற கதவை மூடிட்டாங்க, ஒரே இடத்துல கூஞ்சி நிற்கிறாங்க. அவங்க செக்யூரிட்டி டீமில் இருக்கிறவங்க ஒரு படையை கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே மிரட்டி எழுந்து போக சொல்லி அதுக்கப்புறம் ரோட்டில் போய் படுக்க வச்சாங்க. எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணோம். அப்போ தான் ஹெச்ஆரோடைய ஃபேஸ் வந்து எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு, இவங்க இப்படி தான் போல், நம்மக்கிட்ட நல்லா பேசினாலுமே நமக்கு பின்னாடி இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு வந்து சங்கத்துக்கு இன்னும் பசங்க வந்து நல்லா உறுதியாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. நிர்வாகம் தரப்பிலிருந்து இதுவரை 27 தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ வர அந்த தொழிலாளர்கள் நேர்மையாக குறுக்கு விசாரணைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. எங்களோட உரிமையை கேட்டு கம்பெனி கிட்ட வாங்குறதுக்காக மட்டும்தான் சங்கமாக நாங்கள் வந்து ஃபார்ம் ஆகணுமே தவிர கம்பெனி எடுத்து நிறைய விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல. இதில் சாம்சங் யூனிஃபார்ம் போட்டு நமக்கு தேவையானது வேலை செஞ்சு கிடைக்காது, வெள்ளை ஷர்ட்டு போட்டு ரெட் கலர் ஷர்ட்டு போட்டு நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் சங்கம் ஆரம்பித்து பிறகு தான் நம்ம இதுக்கு 10 வருஷமாக கேட்ட பிரச்சனை எல்லாமே ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுறாங்கன்னும் போது அப்போ தொழிற்சங்கம் தான் ஆரம்பிக்க முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? தொழிலாளர்கள் இப்போது சங்கத்தோட தேவை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. சாம்சங் நிறுவனத்துக்குள்ள இன்னும் அழுத்தங்களும் பழிவாங்கல் நடவடிக்கைகளும் நடந்தாலும் தொழிலாளர்கள் சரியான நேரத்துக்காக பொறுமையாக இருக்காங்க. ஆனால் ஏமாளிகளாக இல்லை. சட்டங்களை பற்றின ஏபிசிடி ஆனால் அரிச்சுவடி அந்த தொழிலாளிகள் அறிந்தவர்களாய் உள்ளே போயிருக்கிறார்கள். நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கை கொண்டவர்களாய் உள்ளே போயிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த தொழிலாளிகள் இழந்திருக்கிற தொகை 6 கோடி ரூபாய். 6 கோடி. இவ்வளோ ரூபாய் வந்து உங்களுக்கு போயிடுச்சே. தொழிலாளிகள் சொல்கிறார்கள், அடிமையாக இருந்து பெறுகிற பணத்தை விட மனிதனாக இருந்து பெறுகிற உரிமை மிக மேலானது என்று சாம்சங் தொழிலாளி சொல்கிறார். இது ஒரு முக்கியமான மைல்கல். இதில் சங்கமில்லாமல் இருக்க வேண்டும் என்று கருதுகிற முதலாளிகளுக்கு ஒரு செய்தியை இந்த போராட்டம் சொல்லி இருக்கிறது, ஜாக்கிரதை. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. இப்போ சாம்சங் ஜெயிச்ச உடனே பல தொழிற்சாலைகளில் வந்து சங்கம் வைக்கணுங்கிற தொடர்புகள் எங்களுக்கு வந்து நிறைய வர ஆரம்பிச்சாச்சு. வர்க்க நீதியை வர்க்க போராட்டத்தின் மூலமாகத்தான் பெற முடியும் என்பது சாம்சங்கில் கற்றுக்கின பாடம். இந்த போராட்டத்தை நடத்தின தொழிலாளர்களுக்கு அரசும் நிர்வாகமும் என்னதான் கை கொடுக்கலனாலும் தொழிலாளர் உரிமை சட்டம், தொழில் தகராறு சட்டம் மாதிரியான சட்டங்கள் கை கொடுத்துச்சு. ஆனால் ஒன்றிய அரசு தொழிலாளர் நலச்சட்டங்களில் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கிற மாற்றங்கள் திருத்தங்கள்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு தொழிலாளர் போராட்டமும் இன்னும் கடினமாக இருக்கும். அப்போது இங்கே நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா, இது வெறும் தொழிலாளர் நலம் சார்ந்த போராட்டம் மட்டும்தானா? வர்க்கமாக பிரிந்திருக்கிற சமூகத்தில் இணங்கி போக முடியாத 2 வர்க்கங்களுக்கு இடையில் அந்த மோதல் என்பது நடந்த வண்ணம் இருக்கும், நடந்து கொண்டே இருக்கும். முதலாளித்துவ அரசுகள் முதலாளிகளுடைய நிர்வாக குழுவை போல, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியை போலத்தான் செயல்படுவார்கள் அப்படிங்கிறத அனுபவத்தில் பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம், நடக்கிறோம்.